அவதார் குட்டி மாதிரி இருக்கு. டேய் கலரை தாண்டா எடுக்க சொன்னேன். தண்ணியே வருது. நீங்க ஏன் குடிங்களா இவங்க மூஞ்சில இருந்து? நான் பண்ண வேணாதே. சஜி ஆன்டி ஏஜிங்க்கு இது போடுது. நீ தானே ஆன்டி, இதை போட்டுக்கோ. ஆமா இவங்க பெரிய இவங்க எல்லாம் நல்லா இருக்கு. இன்னும் சாஃப்டா ஃபீல் ஆகுது. இது எப்படி எனக்கு ஃபீல் ஆகுதுன்னா லைட்டாக ஒரு பர்னிங் சென்சேஷன் இருக்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் ரிமூவ் பண்ண பிறகு கொஞ்சம் ஆயிலியாக அப்படியே ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக வந்து ஃபீல் ஆகுது. ஆக்சுவலாக இந்த ஒரு ஸ்டெப் பண்ணோடனே அப்படியே ஒரு மாதிரி ஹீட் எவாப்ரேட் ஆகிற மாதிரி நம்ம ஃபேஸில் வந்து ஃபீல் ஆகுது. வணக்கம், வெல்கம் பேக் டு த சேனல் BeYouDefining. இன்னைக்கு வீடியோவில் நான் உங்கள் கூட வந்து ஒரு ப்ராடக்ட்டை பற்றி ரிவ்யூ பண்ண போகிறேன். ஆக்சுவலாக இது வந்து எந்த விதமான ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது. எனக்கு வந்து இது ஒரு சீரீஸாக ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் இருந்தது. பிகாஸ் நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ஆஃப் த ஸ்க்ரீன் வந்து ட்ரை பண்ணுவேன் அண்ட் அதோட லைவ் ரிசல்ட் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். பட் என்னால் வந்து வீடியோ எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவசரத்தில் நம்ம போட்டு அவசரத்தில் நம்ம ஓடுறனால. ஸோ இனிமேல் வர நான் எந்த ப்ராடக்ட் ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம கேமரா முன்னாடி வந்து பண்ணணும் அப்படின்ட்டு வந்து ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. மணியே அடிக்குது. சரி உருப்படியான ஒரு காரியம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மணி அடித்து போல இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக நம்ம வந்து எந்த ப்ராடக்ட் இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட்டாக நம்ம எடுத்து பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்க்ளைமர், இது வந்து பெய்ட் ப்ரொமோஷன் எதுவுமே கிடையாது, கொலாபரேஷன் எதுவுமே கிடையாது. ரேண்டமாக நான் அமேசான்லேருந்து வாங்கினேன். சும்மா அப்படியே வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ப்ரொஃபஷனல் O3+ஓட ஒயிட்னிங் ஃபேஷியல் சிங்கிள் யூஸ் கிட் வித் பீல் ஆஃப் மாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. பேக்கேஜிங் இந்த மாதிரி ஒரு புக் மாதிரி தான் இருக்குது. ரொம்ப வித்தியாசமான ஒரு பேக்கேஜிங். இது வரைக்கும் நான் இந்த மாதிரி பார்த்தது கிடையாது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 இந்த உருண்டையாக இருக்கு இல்லையா? ஸோ இந்த உருண்டை தான் வந்து இதுக்குள்ளே இன்க்ரீடியன்ஸ் இருக்கும். ஸோ இப்படி வந்து நம்ம பீல் ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் உள்ளார வந்து இந்த மாதிரி ஒரு ஷீட் இருக்கு. ஸோ இந்த ஷீட்குள்ளார வந்து இந்த பீல் ஆஃப் மாஸ்க் இருக்கு. ஸோ இது எப்படி இருக்கும், என்ன மாதிரி இருக்கும், தொட்டு பார்த்தா பவுடர் மாதிரி இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கு. ஸோ இதை பற்றி தான் நம்ம வந்து இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போகிறோம். இதில் வந்து லைக் ஸ்டெப் 4 ஸ்டெப் இன்க்ளூடட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிரைட்னிங் அண்ட் ஒயிட்னிங் ஃபார் ஆல் ஸ்கின் டைப்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பூஸ்ட் க்ளோ அண்ட் ரெடியூசஸ் அன்ஈவன் ஸ்கின் டோன் சிங்கிள் டோஸ் கிட். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் வந்து தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பேக்கேஜிங்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 510 rupees. ஓகே, ரீசனபிள் தான். பிகாஸ் நம்ம இப்போ வந்து ஒரு பார்லர் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். நான் அன்னைக்கு லாஸ்ட் டைம் வந்து பார்லர் போய் எதுக்கு ஐப்ரோஸ் த்ரெட் பண்ண போனேன். அப்போ அவங்க வந்து ஜஸ்ட் நார்மல் ஃப்ரூட் ஃபேஷியலே வந்து அரௌண்ட் 800 rupees 900 rupees வந்து சொல்லியிருந்தாங்க. இங்கே க்ரீன் ட்ரெண்ட்ஸில் தான் போனேன். எனக்கு டைம் இல்லாதனால நான் வந்து பண்ணிக்கல. பட் அதுக்கே வந்து 800 900 சொல்கிறாங்க. இது வந்து ஒரு பேக்கே வந்து பார்த்தீங்கன்னா லைக் அரௌண்ட் 510 rupees. ஓகேங்களா? ஸோ ஒன் டைம் நம்ம வந்து நம்ம ஸ்கின்னுக்கு ஏதாச்சும் ஒகேஷன் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து அழகாக இங்கே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எப்படியெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வந்து நம்ம முகத்தில் வந்து போட போகிறோம். ஓகே, இதுக்குள்ளார வந்து பார்க்கும்போது ஸோ இது அந்த அட்டையை வந்து கிழிச்சிட்டேன். இந்த அட்டைக்குள்ளார வந்து இந்த மாதிரி கேப்சியூல் ஃபார்ம் இருக்கு பாருங்க. ஸோ இதை வந்து நம்ம புஷ் பண்ணி இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ கியூட். ஒன்று ரொம்ப கேப்சியூல் மாதிரி இருக்கு. 1 2 3 அண்ட் 3த்தையும் நான் வந்து எடுத்துட்டேன். ஓகே, இந்த அட்டை இப்போ நமக்கு தேவையில்லை, போட்டுடலாம். அண்ட் இந்த ஒரு பேக்கும் நமக்கு தேவை. அதுக்கு வந்து மிக்சிங் ஸ்பூன் அண்ட் ஸ்பேட்லாம், ஐ மீன் பவுல் அண்ட் ஸ்பூன்லாம் வந்து எடுத்து வச்சாச்சு. ஸ்பூன் அண்ட் ஸ்பேட்லாம் 2 தானே. ஐயோ, ஓகே ஃபைன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம வந்து பண்ணோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம பண்ணுறதுக்கு இந்த அட்டை மறுபடியும் தேவைப்படுது. இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா மில்க் வாஷ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ளை ஆன் த ஃபேஸ் இன் சர்க்குலர் மோஷன், மசாஜ் ஜென்ட்லி அண்ட் ரின்ஸ் ஆஃப். இப்போ இது இந்த கேப்சூல் வந்து இப்படி நான் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து என் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்க போகிறேன். வா, oh my god, oh my god. ஓகே, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், அதை சரி பண்ணிக்கலாம். பேண்ட் போட்டுட்டேன். பேண்ட் போட்ட பிறகு இப்போ வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். கொஞ்சமாக அந்த ரேஷியோ எடுத்தேன்ல, அது என் ஃபேஸ் வரைக்கும் பதிச்சு. எக்ஸ்ட்ரா இருக்கிறது கழுத்துக்கிட்டையும் வந்து போட்டேன். நீங்கள் வந்து ஃபுல் கழுத்தும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எதுவும் யூஸ் பண்ணணும் ஆசை தான். பட் இந்த ட்ரெஸ்ஸில் வந்து ஆகிடுமோ அப்படின்னு ஒரு
வெல்கம்னா நான் வந்து ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து ஸ்கின் வந்து இப்போ பார்க்கும்போது கொஞ்சம் ஹெல்த்தியாக வந்து ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் ஸ்கின் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. ஒரு சில ஃபேஸ் வாஷ்லாம் வந்து போட்டோன்னா அப்படி எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஆகும். பட் இது எந்த ஒரு ட்ரைனஸும் கொடுக்கல. லைக் கொஞ்சம் நல்லா மாய்ஸ்சர்டாக நல்ல ஒரு க்ளீன் ஃபீல் ஆகுது. அண்ட் ப்ளஸ் நல்லா இருக்குது, நிச்சயமாக சாஃப்டாக ஃபீல் ஆகுது. எஸ், அடுத்த ஸ்டெப் வந்து பண்ண போகிறோம் மைக்ரோடர்மாபிரேஷன் ஃபேஷியல் பீல். இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்ளை மைக்ரோடர்மாபிரேஷன் ஆன் த ஃபேஸ், மசாஜ் ஜென்ட்லி அண்ட் வைப் ஆஃப். Do not rub it too hard and avoid using around the eyes and the breakouts. ஓகேவா? ஓகே. ஸோ இதில் வந்து மைக்ரோடர்மாபிரேஷன் வந்து கேப்சூல் இருக்குது. அந்த கேப்சூலை இப்போ நம்ம ஃபேஸில் வந்து போட போகிறோம். அந்த கேப்சூலும் இந்த மாதிரி லைக் க்ரீமி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. நல்ல ஒரு ஒயிட் க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஜஸ்ட் லைக் வெனிலா ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குது. ஓ மை காட், ஸோ சாஃப்ட், பட்டரி சாஃப்ட். இது என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இதை வந்து ஃபேஸ் எல்லா இடத்துலையும் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஐக்கு தவிர்த்துட்டு அப்புறம் பிரேக் அவுட்ஸ் எல்லாம் இருந்தால் அந்த இடத்துலையும் நம்ம வந்து அப்ளை பண்ணக்கூடாது. எல்லா இடத்துலையும் வந்து ஃபேஸ் ஃபுல்லாக ஈவனாக அப்ளை பண்ணி விட்டுருங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ் இருக்குது. ரொம்ப மைன்யூட், உப்பு தொட்டால் எப்படி ஃபீல் ஆகும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. கழுத்துக்கு போடல, உங்களுக்கு வேணால் நீங்கள் கழுத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் திஸ் இஸ் அ சிங்கிள் பேக் தான். அட் அ டைம் 2 பேர் இந்த யூஸ் பண்ணலாங்க. எனக்கு அப்படியே ஃபீல் ஆகுது. இதை அப்படியே விட்டுணும். விட்டுட்டு அதுக்கப்புறம் ஈர துணியை வச்சு நம்ம வைப் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ஹார்டாக பண்ணக்கூடாது. ஜஸ்ட் லைக் ஜென்டிலாக இருக்கணும். லைட் ப்ரெஷர். ஜஸ்ட் ஃபீல் லைக் வா ரிலாக்ஸ்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். இது நம்ம முகத்தில் போட்டு எப்படி தேய்ச்சிட்டு இருக்கும் போது ஜஸ்ட் ஒரு கிளாத் எடுத்து அப்படியே வைப் ஆஃப் பண்ணிடலாம். எனக்கு எந்த டிஃப்ரென்ஸும் தெரியல. உங்களுக்கு தெரியுதான்னு சொல்லுங்கள் நீங்கள் பார்க்கும்போது. இது எப்படி எனக்கு ஃபீல் ஆகுதுன்னா லைட்டாக ஒரு பர்னிங் சென்சேஷன் இருக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் ரிமூவ் பண்ண பிறகு கொஞ்சம் ஆயிலியாக அப்படியே ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக வந்து ஃபீல் ஆகுது. ஸ்டிக்கி கூட இல்லை, அந்த முகத்தில் ஏதோ வந்து ஒரு வழவழப்பு தன்மையோடு இருக்குது. ஓகேங்களா? அண்ட் பட் எனக்கு ஃபேஸ் வந்து நல்லா ரொம்ப கிளியராக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அதுக்கு மேலே அந்த சொரசொரப்பெல்லாம் இல்லை. குட். இப்போ நம்ம வந்து இந்த ஒயிட்னிங் மசாஜ் க்ரீம் வந்து எடுத்துருக்கோம். இந்த கேப்சூலை ஓப்பன் பண்ணலாம். அண்ட் நீட்லி பேக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாமே ஒயிட் கன்சிஸ்டன்சி, அந்த வெனிலா டெக்ஸ்சரில் இருக்குது. அண்ட் தொட்டு பார்க்கும்போது ஒரு மூஸை தொட்டால் எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ வெரி நைஸ். இப்போ இது இந்த மசாஜ் க்ரீமை ஃபேஸ் ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணி விட்டுட்டு ஜென்ட்லாக வந்து மசாஜ் பண்ணணும். மசாஜ் பண்ணிட்டு 10 மினிட்ஸ் விடணும். அதுக்கப்புறமேட்டு ஒரு டவல் வச்சு இது வைப் ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். பிகாஸ் இது க்ரீம் கன்சிஸ்டன்சினால நீங்கள் டேப் வாட்டரில் போய் வாஷ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது நம்மளோட பெரிய முட்டாள்தனம். காஸ் வழன்னு இருக்கும். முகத்திட்டும் போகாது, கழுகுனாலும் போகாது. கிட்டத்தட்ட நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணும் ஃபேஸில் இருக்க இந்த க்ரீமை ரிமூவ் பண்ணி எடுக்கிறதுக்கு. அது பெட்டர் ஒரு கிளாத்தை வச்சு ரிமூவ் பண்ணிடலாம். இதுதான் அந்த ஒயிட்னிங் க்ரீம். கைஸ், ஆக்சுவலாக இது நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி மெத்தட் நான் பண்ணுறேன். ஸோ இது ஓகேவா, ஓகே இல்லையா, பண்ணலாமா வேணாமா, இன்னும் கட் டவுன் பண்ணுமா, இன்னும் கிறிஸ்பாக இருக்கணுமான்னு மட்டும் உங்களோட சஜஷன்ஸ் அண்ட் ஐடியாஸ் எனக்கு ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரிவிங்க. இட் வில் ரியலி மீன் அ லாட் டு மீ. ஓகே, ஆக்சுவலாக க்ரீம் வந்து பற்ற மாட்டேங்குது. இப்போ இந்த க்ரீமை ஃபேஸ் ஃபுல்லாக வந்து மசாஜ் பண்ண போகிறேன். 2 பேர்லாம் பண்ண முடியாதுங்க. ஒரே ஒருத்தர் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா ரொம்ப அளவாக தான் கொடுத்துருக்காங்க. கண்ணுக்கு கீழே அப்படியே இப்படி 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 ஒரு 5-10 மினிட்ஸ் பண்ணுங்கள். ஓகே, அப்புறம் ஐப்ரோஸ் கிட்ட, ஃபோர்ஹெட் கிட்ட. I just want to relax. ஆஃப்டர் 10 மினிட்ஸ் இப்படி தான் இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம வைப் ஆஃப் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண க்ளாத்லேயே வச்சு நான் இதை அப்படியே ஜென்டிலாக வந்து ரிமூவ் பண்ண போகிறேன். ஓகே, முகத்தில் இருக்க அழுக்கெல்லாம் வருது. Can you see this? நம்ம டிஷ்யூவில் எடுத்து காமிக்கிறேன். ஆக்சுவலாக இந்த ஒரு ஸ்டெப் பண்ணோடனே அப்படியே ஒரு மாதிரி ஹீட் எவாப்ரேட் ஆகிற மாதிரி நம்ம ஃபேஸில் வந்து ஃபீல் ஆகுது. இதுக்கு அடுத்த ஸ்டெப் தான் வந்து ஸ்டெப் 4 இருக்கு. ஸோ அது என்ன நிலைமையில இருக்க போதோ எனக்கு தெரியல. கொஞ்சம் ஒரு மாதிரி எரிச்சல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்துடலாமாங்க. வா,
நல்லா சூப்பராக வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 60 ml ஆஃப் வாட்டரில் இதை வந்து ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணோடனே நல்லா குழன்னு பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா விப் பண்ணால் இப்படி ஆயிடுச்சுங்க. ஓகே ரெடி, சலூனை போட்டுடலாம். சே தனக்கு நான் பிரைடல் ஸ்டுடியோ அண்ட் சலூன் வச்சுருக்கேன், நீ மறந்துட்டேன். இந்த ஸ்பூனை வச்சு முகத்து ஃபுல்லாக அப்ளை பண்ணுறேன். ஊற்றுது. மேபி படுத்துக்கோங்க, உடனே நான் படுக்க போகிறேன். தாழ்வு பகுதியை நோக்கி ஓடுங்கள். படுத்துக்கிட்டு அப்படி மேலே அப்படியே ஸ்டிக் ஆகிக்குள்ள. எனக்கு டிஷ்யூ கொடுக்குற கை துடைக்கிறதுக்கு என்ன இருக்குது? ஆத்தார் குட்டி மாதிரி இருக்க. கண்ணுக்கு மேலாம் வாயிலெல்லாம் வேஸ்ட்டு ஐஸ்கிரீம் மாதிரி இருந்ததுன்னா வாய் கொஞ்சம் நக்கிட்டேன். சாப்பிடு. ஹாய், பூதம் மாதிரி வந்துட்டேன். ஆக்சுவலாக போய் படுத்து அப்படியே குட்டியாக ஒரு தூக்கம் போட்டேன். நல்ல ஒரு ரிலாக்ஸிங் இது ஃபீல் இருந்தது. இப்போ நம்ம இதை வந்து பீல் ஆஃப் பண்ண போகிறோம். ஓகே, நல்லா தான் வந்துட்டுருக்கு. ஓகே, உலக நாயகன் அந்த இதே பண்ண மாதிரி நானும் பண்ணலாம் அப்படின்னு அந்த மாஸ்க் இப்படி பண்ணுவாரு, அதை பண்ணலாம்னு நினைச்சேன். பட் இதே பிஞ்சு வருது. அண்ட் ஆக்சுவலாக இன்னொன்னு சொல்கிறேன், இதை ரிமூவ் பண்ணிட்டு சொல்கிறேன். கலரத்தாண்டா எடுக்க சொன்னேன். அப்படி எடுக்கக்கூடாது தன்மை. டப்புன்னு அவங்க அம்மாவுக்கு வலிக்கும்னு பார்த்தியா? என்ன புள்ள உஷாரா இருக்குதுன்னு என் பையனும் இருக்கானே. நான் படுத்துட்டு இருந்தேன்னாடி காய்ச்சல் வந்து தேவா என்கிட்ட வராத, எனக்கு காய்ச்சல் இருக்கு அப்படின்னு. அப்போ உனக்கு மட்டும்தான் படுக்கணுமா? எப்படி கேட்குறான் பாரு. சரியான ரெக்கார்டு இருக்குடி. ரெக்கார்டு இருக்குடி. என்னன்னா இப்ப ஃபேஸ்ல போறதா முடியில போட்டு you have to remove it like this smoothly. See, அம்மா எனக்கு கண்ணுல இருந்து தண்ணியே வருது. நீங்க ஏன் புடிங்கீங்களா இவன் மூஞ்சில இருந்து? நான் பண்ண வேணாடி. நீ பண்ண வேணாமா? நீ தாத்தா எப்படி இருக்கு ஃபேஸ்? பயங்கரமா இருக்கு. சரி, ஏன் நீ போடல? அது வேற. இங்க பாரு, சரியான ஆள்றி உங்க அம்மா. நீ அவன் டக்குன்னு போட்டுருக்கணும்டி. என்ன டக்குன்னு 1 2 3 அதெல்லாம் யார் பண்ணுவா? பாருங்க என்ன பண்ணி வச்சிருக்கான்னு. நீங்க தயவு செஞ்சு இது 3 பேர் போட்டுக்கலாங்க. இந்த இது பாருங்க, எல்லாம் ஒட்டுக்கா கலக்கி இது நீ வீடியோல பாரு. ஏதாச்சும் அது ரப்பர் மாதிரி ஆயிடுச்சுங்க. என்னடி? ஆனா நல்லா இருக்குடி மாஸ்க். சஜி ஆன்டி ஏஜிங்க்கு இது போடுறது, நீ தானே ஆன்டி, இதை போட்டுக்கோ. ஆமா, இவங்க பெரிய இவங்க எல்லாம் போட்டுக்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு ஃபேஷியல் செஷன் முடிஞ்சோடனே என்னோட ஸ்கின்னோட ஃபீல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் சாஃப்ட், சூப்பர் க்ளீன் அண்ட் தென் மாய்ஸ்சர் லெவல் வந்து வேற லெவலில் இருக்குது. யூஸ்வலாக வந்து நல்ல ஒரு பார்லர் போயிட்டு வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. நல்ல ஒரு பிரைட்னஸ் எனக்கு என் ஃபேஸில் வந்து தெரியுது. நீங்கள் வந்து லைக் ஃபர்ஸ்ட் இமேஜும் இப்போ இருக்க இமேஜும் நானே வச்சு பார்த்தா தான் வந்து எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் சின்ன ஸ்க்ரீனில் பார்க்கறதுனால எனக்கு பெருசாக அவ்வளோ வித்தியாசம் தெரியல. பட் எக்ஸ்ட்ரீம்லி சூப்பர் ஹைட்ரேட்டட், மூக்குக்கு மேலே அந்த சொரசொரப்பு தன்மை எல்லா இடத்துலையும் அவ்வளோ சாஃப்ட் அண்ட் இதாக இருக்குது. எஸ், ஃபார் திஸ் பர்டிகுலர் ப்ராடக்ட். அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து 510 rupees, worth it. இன்னொன்று நான் உங்களுக்கு என்ன சொல்வேன்னா, ஒருத்தர் பண்ணுறதா இருந்தால் நான் கழுத்துக்கள்லாம் நீங்கள் சேர்த்து டார்கெட் பண்ணலாம். ஃபேஸோட இது கலரும் கழுத்தோட கலரும் பண்ணுங்கள், பாருங்கள். ஏன்னா நான் ஃபேஸ்க்கு போட்டிருக்கேன், ஆனால் கழுத்துக்கு போடல. டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஸோ அப்படி எப்படியோ ஃபேஸ் மட்டும் நம்ம கொஞ்சம் பிரைட் ஆக்கிட்டு போனால் போதும். அண்ட் லைக் ஃபேஸ்க்கும் நாங்கள் நெக்குக்கும் போட்டிருந்தா இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராக் வந்து கம்ப்ளீட்டாக ஒருத்தருக்கு மட்டும்தான் சிங்கிள் யூஸ் மட்டும்தான் பண்ண முடியும். அப்படி நீங்கள் ஷேர் பண்ணி பண்ணுறதா இருந்தால், நானும் இப்போ அக்காவும் ஷேர் பண்ணி பண்ணுறதா இருந்தால் நீங்கள் சைமல்டேனியஸாக வந்து பண்ணணும். அந்த பீல் ஆஃப் மாஸ்க் இருக்கு இல்லையா, அந்த பீல் ஆஃப் மாஸ்க் ஒன்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு தண்ணி வச்சு டைல்யூட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 minutes விட்டாலே வந்து அது ஃபுல்லாக இறுகி போயிடுது. அதை வந்து ரீயூஸ் பண்ண முடியாத ஒரு ஸ்டேஜில் இருக்குது. இப்போ அது ஃபுல்லாமே வேஸ்ட்டாக இருக்குது.
இன்னொன்று வேணால் பண்ணலாம், நீங்கள் லேயராக அப்ளை பண்ணிவிட்டு அது உங்கள் ஃபேஸில் வந்து ஒரு 30 minutes வரைக்கும் விடலாம். பட் எனக்கு வந்து அந்த அளவுக்கு தேவைப்படல. நான் வந்து ஒரு ஜஸ்ட் 15 minutesலேயே வந்து எடுத்துட்டேன். ஒரு லேயர் மட்டும் போட்டு அப்படியே எடுத்துட்டேன். ஸோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னும் என்ன வந்து லைக் ஃபைன் டியூன் பண்ணிக்கலாம்னு உங்களோட சஜஷன்ஸு கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ இங்கே முடியுது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நான் நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்ணேன். டேக் கேர்.